நம்மளால நம்மளோட கடந்த காலங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்க முடிஞ்சா கடந்த காலத்தில் மக்கள் எங்கே வாழ்ந்திருப்பாங்க, என்ன மாதிரியான உணவு முறைகளை அவங்க பின்பற்றியிருப்பாங்க, என்ன மாதிரியான உடைகள் அவங்க அணிஞ்சிருப்பாங்க, என்ன கேம்ஸ் அவங்க விளையாடிருப்பாங்க, என்ன தொழில்கள் அவங்க செஞ்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு விவசாயிகளாக இருந்திருக்கலாம், கால்நடை வளர்ப்பவர்களாக இருந்திருக்கலாம், இல்லை கிராஃப்ட் பர்சன்ஸாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி என்ன தொழில்கள் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அப்படி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கன்னா அவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க? இந்த மேப்பில் நர்மதா ரிவர் நோட் பண்ணிக்கோங்க. நர்மதா ரிவரோட ஆற்றங்கரை பகுதிகளில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க பல நூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி. அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் உணவுப் பொருட்களை சேகரிப்பதிலையும் விலங்குகளை வேட்டையாடுறதுலையும் கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. அவங்கள ஸ்கில்டு கேதரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு விலங்குகள் மற்றும் அவங்கள சுற்றி இருந்த தாவரங்கள் பற்றிய ஒரு தெளிவான நாலேஜ் இருந்திருக்கு. எந்த தாவரங்கள் உணவுக்கு உகந்தது, இந்த மாதிரியான செடிகள் பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கு. விலங்குகள் பற்றின நாலேஜும் இருந்திருக்கு. அடுத்தது சுலைமான் அண்ட் கிர்தார் ஹில்ஸ். இங்கே 8000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் முதலில் பயிர் விளைவிச்சதா சொல்லப்படுது. அப்படி விளைவிக்கப்பட்ட பயிர்கள் கோதுமை மற்றும் பார்லி. முதலாக விலங்குகளை வளர்க்க ஆரம்பித்ததும் இந்த பகுதிகளில் தான். அப்படி வளர்க்கப்பட்ட விலங்குகள் ஷீப், கோட் அண்ட் கேட்டில். மூன்றாவது, இந்த இடத்தை தவிர வேற எந்த இடங்கள்லாம் அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரோ ஹில்ஸ் அண்ட் விந்தியா இந்த பகுதிகளில் டெவலப் ஆயிருக்கு. இந்த விந்தியாஸோட நார்தன் ஏரியாஸில் தான் முதலாக அரிசி விளைவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அடுத்து இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ். ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னா கிளையாறுகள், அதாவது சிறிய ஆறுகள் பெரிய ஆறோட கலக்கிறது. இந்த ஜாயிண்ட் ஆகிற இந்த சிறிய ஆறுகளை தான் நம்ம ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆற்றங்கரை பகுதிகளில் 4700 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்ப கால நகரங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இது தவிர வேற எந்த பகுதிகளில் இந்த மாதிரி நகரங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 2500 வருடங்களுக்கு முன்னாடி கங்கா மற்றும் அதனுடைய கிளையாறுகள் அண்ட் அதோட கோஸ்டல் ஏரியா சைட்லையும் நகரங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இண்டஸ் மற்றும் அதனுடைய கிளையாறுகள் இருக்கிற இடத்துல உருவான நகரங்களை ஏர்லியர் சிட்டிஸ் அப்படின்னும், கங்கா மற்றும் அதனுடைய கிளையாறுகள் இருக்கிற ஏரியாவில் உருவான நகரங்களை லேட்டர் சிட்டிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. கங்காவோட சதர்ன் பார்ட், அதாவது பீகார் ஸ்டேட்டில் ஃபால் ஆகுது. கங்கா மற்றும் அதனுடைய கிளையாறான சோன் சதர்ன் சைடில் இங்கே மகதா அப்படின்ற ஒரு ஃபேமஸான கிங்டமும் இருந்திருக்கு. இதை ரூல் பண்ண கிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இதே காலகட்டத்தில் நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்டில் வேறு சில பகுதிகள்லையும் கிங்டம் எமர்ஜ் ஆகிருக்கு. இந்த காலகட்டத்தில் மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகவும் செஞ்சுருக்காங்க. சரி, எல்லாமே நம்ம பீப்புள் ஆற்றங்கரையோரங்களில் தான் மக்கள் குடியேறியிருக்காங்க, அதாவது நகரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? ஏன்னா ஆற்றங்கரையோரத்தில் இருக்கிற மண் தான் ரொம்ப ஹெல்த்தியான மண்ணாக இருக்கும். பயிர்கள் விளைவிப்பதற்காக அண்டு டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போகிறதுக்காகவும், இதுக்காக தான் அவங்க கரையோரங்களில் அவங்களோட செட்டில்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மளோட இந்தியன் சப்கான்டினெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எல்லைகள் மிக கடுமையான டோப்போகிராஃபியாக இருக்கும். லைக் இமயமலையாக இருக்கட்டும், இல்லைன்னா டெசர்ட்டாக இருக்கட்டும். அந்த காலத்தில் பெருசாக எந்த டிரான்ஸ்போர்ட்டு இதுவும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு ஆற்றங்கரையை கடக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும். இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் மக்கள் மூவ் ஆகி அங்கே செட்டில்மெண்ட்டை அமைச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. என்னென்ன பர்பஸ்க்காக அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகியிருந்திருக்கலாம் அப்படின்னா, லைவ்லிஹுட்காக, இல்லைனா நேச்சுரல் டிசாஸ்டர் அவங்க இருந்த இடத்துல இருந்திருக்கலாம், அதனால் மூவ் ஆகியிருந்திருக்கலாம். இல்லைனா அந்த பகுதியோட ரூலர் இன்னொரு பகுதியை கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். வணிகர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொண்டு போயிட்டு இருந்திருக்கலாம். இது தவிர்த்து மத போதகர்கள் மக்களுக்கு உபதேசம் வழங்கவும் ஊரூராக சென்று அறிவுரைகள் கூறுவதும் வழக்கத்தில் இருந்துச்சு. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் அட்வென்ச்சருக்காகவே ட்ராவல் பண்ணுறவங்க, லைக் புது இடத்த ஃபைன் பண்ணணும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற பீப்புள்ஸும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பீப்புள் மூவ் ஆகியிருக்காங்க. இப்படி மூவ் ஆகும்போது
பீப்புள்கிட்ட வந்து நாலேஜ் ஷேர் ஆகுது. லைக் குக்கிங்லையும் சரி, மியூசிக்கில், சிற்பம் வடிக்கிறதுல புது புது டெக்னிக், அப்புறம் நிறையா புதுசு புதுசாக மக்கள் கற்றுக்கிறாங்க. இதன் மூலியமாக நம்மளோட கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரிச்சான கல்ச்சராகவும் மாறி இருக்கு. மொத்தம் நம்ம சப்கான்டினென்ட் 2 பெயர்களால் அழைக்கப்படுது. ஒன்று இந்தியா அண்ட் பாரத். ஏன் வந்து இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது? 2500 வருஷங்களுக்கு முன்னாடி நார்த் வெஸ்ட் பகுதியிலிருந்து போலன் பாஸ் வழியாக வரப்பட்ட இரானியன்ஸ் அண்ட் கிரீக்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ் ரிவர் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்திருக்கு. அந்த ரிவர் வந்து அவங்க இண்டோஸ் இல்லைன்னா ஹிண்டோஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சிம்பிளாக இண்டஸ் ரிவருக்கு ஈஸ்டில் இருக்கிற லேண்டை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்த இண்டஸ் ரிவரை சான்ஸ்கிரிட்டில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிந்து அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாரத் அப்படின்ற நேம்க்கான ரீசன் 3500 இயர்ஸ் எகோ த ரிக் வேதா, ரிக், யஜூர், சாமம், அதர்வன் அப்படின்ட்டு ஒரு 4 வேதங்கள் இருக்குது. அதில் மிக பழமையானது ரிக் வேதம். அந்த ரிக் வேதத்தில் பாரதா அப்படின்ற பேர் வந்து இருக்குது. அதை யாரை குறிக்குது அப்படின்னா இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு குரூப்போட நேமு பாரதா அப்படின்ற நேம். அது அப்படியே கண்ட்ரிக்கு நம்ம இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தகவல்கள்லாம் நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம்? மனுஸ்கிரிப்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், இல்லை இன்ஸ்கிரிப்ஷன், ஹிஸ்ட்ரி புக்ஸு, இல்லைன்னா மக்கள் வந்து வாய் வழியாக சொல்லிட்டு போன கதைகள், நாடகங்கள், இல்லை பழக்க வழக்கங்கள், இதெல்லாமே கண்டிப்பாக நமக்கு பாஸ்டில் இருந்து தான் வந்திருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா லத்தீன் வேர்ட் மனு அப்படின்னா ஹேண்டுன்னு அர்த்தம். ஹேண்டால் எழுதப்பட்ட ஒரு குறிப்பு, அதை வந்து பாம் லீஃப்லேயோ இல்லைன்னா மரப்பட்டைகள்லையோ எழுதுவாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு மரப்பட்டை, அது வந்து பிர்ச் அப்படின்ற ட்ரீலேருந்து இருக்கிற மரப்பட்டைகளில் எழுதியிருக்காங்க. அது வந்து ஹிமாலயாஸில் அந்த ட்ரீஸ் நம்ம பார்க்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஹார்ட் சர்ஃபேஸில் எழுதுறது. லைக் அந்த பட்டயம் அந்த காலத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு உலோகங்கள் மேலேயோ இல்லைன்னா கற்களில் செதுக்கிறது. கோயிலெலாம் நம்ம கல்வெட்டு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸில் எழுதுறதுக்கு பேர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்படியா நமக்கு கிடைச்ச சோர்ஸஸை அந்த காலத்தில் கோயில்கள் மற்றும் மண்டபங்களில் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. ஓலைச்சுவடிகளாகட்டும் இல்லை இன்ஸ்கிரிப்ஷன், இதிலலாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் குறிப்புகளை அவங்க நோட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. உதாரணமாக மன்னர்கள் போருக்கு போயிருந்தாங்கன்னா அந்த போரில் கிடைச்ச வெற்றியை எழுதி வச்சுருந்துருக்காங்க. சடங்கு சம்பிரதாயங்களோட வழிமுறைகள், சில காப்பியங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், போயம், மருத்துவ குறிப்பு, அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸு, மன்னர்கள் அப்புறம் ராணிகள் அவங்களோட டெய்லி லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்க பதிவு பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நம்ம இந்தியா முழுவதும் நமக்கு கிடைச்ச இந்த வரலாற்று குறிப்புகள் எந்தெந்த மொழிகளில் பரவலாக காணப்படுது அப்படின்னா தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருத் அப்படின்ற மொழிகளில் அதிகமாக காணப்படுது. அடுத்தது 2250 வருடங்களுக்கு முன்னாடி அசோகர் மன்னருடைய ஆணை பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு காந்தகர் அப்படின்ற பிளேஸ், இப்போ கரண்டே ஆப்கானிஸ்தானில் இருக்குது, அங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 2 விதமான ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற லாங்குவேஜ் வந்து க்ரீக், கீழ்ப்பகுதியில் அரமாய்க் மொழியை பயன்படுத்தி இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் இதுக்கு கீழே என்னென்ன வரும்? ஸ்கிரிப்டுனா இப்போ ஒரு கதையோ கட்டுரையோ நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி எழுதும்போது நம்ம பயன்படுத்துகிற குறியீடுகள் மற்றும் நம்ம பயன்படுத்துகிற எழுத்துக்கள், இது 2மே ஸ்கிரிப்ட் கேட்டகரி. நம்ம எந்த லாங்குவேஜில் எழுதுகிறோம், இது நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் கேட்டகரி. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் இந்த லாங்குவேஜை வந்து கனெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி படிக்கிற அந்த முறைக்கு பேர் வந்து டெசிஃபர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெசிஃபர்மெண்ட் பற்றி எகிப்தில் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. 5000 இயர்ஸ் எகோ எகிப்தோட நார்த் பார்ட்டில் இருக்கிற ஒரு டவுன், அந்த டவுன் பேர் ரோசெட்டா. அங்கே ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் 3 விதமான மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று க்ரீக் லாங்குவேஜ், மற்ற 2 லாங்குவேஜும் எகிப்தியனில் பேசப்படுற 2 வகையான மொழிகள். அந்த கல்வெட்டில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா கிங் அண்ட் குயினோட நேம் எழுதப்பட்டிருந்தது. அந்த நேமை சுற்றிலும்
ஃப்ரேம் பண்ணப்பட்டிருந்தது. இது போல் எழுதி ஃப்ரேம் பண்ணுறது கார்டோஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோ இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஸ்கொயர்னா பி, ஹாஃப் சர்க்கிள்னா பி அப்படின்னு ஃபைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் டெசிஃபர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் பழங்காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மற்றும் குறியீடுகளோட பொருள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு படிக்கிறது பழங்கால எச்சங்கள் லைக் பில்டிங்ஸு, குடங்கள், காயின்ஸு, ஆர்னமெண்ட்ஸ், விலங்குகள் மற்றும் பறவைகள் மற்றும் தானியங்களோட ரிமைன்ஸ், இது போல் நிறையா ஸ்டடி பண்ணி டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பழங்காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. இந்த பானை வந்து ஓல்டு சிட்டி, அதாவது 4700 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ் அங்கே உருவான ஆரம்ப கால நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. தென் இந்த 2 சில்வர் காயின்ஸும் 2500 இயர்ஸ் எகோ ஃபைன் பண்ணப்பட்டது. நம்ம சப்கான்டினென்ட்டில் ஒவ்வொரு பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சவுத் இண்டியன்ஸோட வாழ்க்கை முறை வேறு, நார்த் இண்டியன்ஸோட வாழ்க்கை முறை வேறு, அது தொடர்பான அனுபவங்கள் வேறு வேறையாக இருக்கும். அதே போல் வணிகர்களுக்கு ஒரு அனுபவம், விவசாயிகளுக்கு ஒரு அனுபவம், ராஜா ராணிகளுக்கு ஒரு அனுபவம், இப்படி ஒவ்வொருத்தரோட கடந்த காலமும் வேறுபடுது. இப்போது வில்லேஜ் சைடு இருக்கிறவங்க அவங்களுக்கான தேவையான உணவை அவங்களே விளைவிச்சு நிறைவடைஞ்சிப்பாங்க. இதே நகரங்களில் வாழ்கிறவங்க அவங்க சப்ளையர்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. கிடைக்கப்பட்ட குறிப்புகளில் ராஜா ராணிகளோட வாழ்க்கை முறையை பற்றி நமக்கு குறிப்புகள் நிறையா கிடச்சிருக்கு. ஆனால் சாமானிய மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க டெய்லி லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்ற பற்றின குறிப்புகள் மிக குறைவு தான். இப்போது டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். வருடங்களை நம்ம ஜீசஸ் கிரைஸ்டோட பிறப்பை அடிப்படையாக வச்சு கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறோம். பிறப்புக்கு முன், பிறப்புக்கு பின், இந்த கான்செப்டில் தான் நம்ம வருடங்களை கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். பிசி அப்படின்னா பிஃபோர் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அன்னோ டொமினி அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற எரா. சிஇ அப்படின்னா காமன் எரா. காமன் எரானா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதுவும் ஏடியும் ஒன்று தான். இதுக்கு பதிலாக அதுவும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு பதிலாக இதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போது பிசினாலும் பிசிஇ அப்படின்னாலும் ஒன்று தான். பிசினா பிஃபோர் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிசிஇனா பிஃபோர் தி காமன் எரா. ஸோ இப்போ நடந்துகிட்ருக்கிற எராவை நம்ம காமன் எரா அப்படின்னும் சொல்லலாம், அன்னோ டொமினி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்னாடி இருந்த காலத்தை பிசி, பிஃபோர் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியும் சொல்லலாம். பிசிஇ அதாவது பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வை இந்தியா அடாப்டட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் கண்ட்ரீஸ் ஆர் யூஸிங் கிறிஸ்டியன் எரா. ஸோ இந்தியா ஆல்சோ அடாப்டட் இட் 200 years ago ஃப்ரம் 2000. சம்டைம்ஸ் பிபி அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் பிஃபோர் ப்ரெசண்ட். இதனுடைய பேஸ் இயர் வந்து 1950, அதாவது 1915லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பிபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1950 மைனஸ் 1000 950. ஸோ 950 இயர்ஸ் அப்போ நடந்த நிகழ்வை குறிக்குது. தேங்க்யூ.